சரி, இன்றைக்கி அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி, முதலாம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. ஸோ அதுதான் தலைப்பு, சரிங்களா? முதலாம் வசனம் பாருங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தாலே கொலை செய்தான். ஸோ இந்த யாக்கோபு யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 12 இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷரில் ஒருத்தர், யோவானுடைய சகோதரன். ஸோ அவர் பட்டயத்தால் கொலை செய்த ஏரோது ராஜா. அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்பப்பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 பொறுச்சவராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ஸோ பார்த்திங்கன்னா பயங்கரமான காவல், கடுங்காவல். அதாவது ஒரு வகுப்புக்கு 4 பேர் பார்த்திங்கன்னா, அது மாதிரி 16 பேர். முதலாம் வகுப்பில் 4, 2ஆம் வகுப்பில் 4, 3ஆம் வகுப்பில் 4, அது மாதிரி 4 காவல். ஸோ 4 காவல் தாண்டி உள்ளதாக அவர் இருக்கார். அதுலேயே அவரையும் சங்கிலியை போட்டு கட்டியிருக்காங்க. பயங்கரமான கடுங்காவலாக வச்சுருக்கார். அவர் எப்படி வெளியே தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அடுத்த பாருங்கள், அடுத்த பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, சரிங்களா? 5ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 5ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டுக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில், 5ஆம் வசனம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அதான் அதோட தலைப்பு, சரிங்களா? 5ஆம் வசனம் தான் அதோட தலைப்பு. 5 முதல் 19 வரை 5ஆம் வசனம் தான் தலைப்பு. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சபை வெளிச்சிருச்சு, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சபைக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம யாக்கோபை பறி கொடுத்துட்டோம். இது பேதுருவை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சபையார் என்ன பண்ணுறாங்க, ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜெபம் கூட்டம் எங்கே நடக்குது அப்படின்னா மார்க் யோவான் உடைய வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம 12ஆம் வசனத்தில் பார்க்கலாம், சரிங்களா? இது ஒரு கூட்டு ஜெபம். ஸோ இந்த ஜெபத்தின் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கீழே பார்க்குறோம் பாருங்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி, சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை பொறுத்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதுக்காக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானே அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறார். அவன் நித்த 2 சங்கிலியில் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே தூங்கிட்டு இருக்கார். இன்னும் பார்த்தீங்கன்னா தூதர்கள் முன்னாடி காவல்காரர் காத்துட்ருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா தூதன் அந்த இடத்துல வராரு, வெளிச்சம் பிரகாசிக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா தட்டி எழுப்புறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கார். தட்டி எழுப்பு, உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, பாதரட்சையை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் எழுப்பி கூப்பிட்டு வரார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கதவுகளெல்லாம் தானாக தன்னை சங்கிலிகள் முதல்ல சங்கிலிகள் கட்டாயி விழுந்துருச்சு. அவர்கிட்ட இருக்கிற சங்கிலிகள் அவுந்து விழுந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கதவுகளெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வர ஆட்டோமேட்டிக்காக வெளியில் ரோட்டில் கொண்டு விட்டுறார். ஸோ அவர் ஏதோ தரிசனம் பார்க்குறதா நினைக்கிறார். ஆனால் அப்புறம் கொஞ்சம் நேரம் தான் தெரிஞ்சது, தேவன் தூதனை அனுப்பி விடுவிச்சிருக்காருன்னு சொல்லி அப்போ தான் அவருக்கு நினைவு வருது பாருங்கள். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாக அறிந்திருக்கிறேன் என்றான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேவன் எப்படியா விடுவிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அநேக உண்மை சம்பவங்கள் நம்ம
நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா தேவன் வந்து இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஸோ பரலோகமே அவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா பரலோகமே பார்த்திங்கன்னா ஏரோது நினைக்கிறான், அவன் வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவர் மேலே ஒரு தரிசனத்தை ஆண்டவர், ஒரு அழைப்பை வைத்திருக்கிற, ஒரு தரிசனத்தை வைத்திருக்க, அது நிறைவேறும் வரையிலும் அது என்ன ஆகாது, தேவன் வந்து காப்பாற்றுவார். அந்த அழைப்பு வந்து அவரை காப்பாற்றும். சரிங்களா? அழைப்பு வந்து ஒரு பாதுகாப்பு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜெபம், கூட்டு ஜெபத்தின் வல்லமையை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ வேதம் முழுவதும் பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் இன்னும் அதிகமாகவே நம்ம இந்த அப்போஸ்தலர் புக்கில் அதிகமாக கூடி ஜெபம் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்க முடியும். பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா எஸ்தரும் தாதிமாரும் வந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அவர்களுக்கு யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வந்து தேவன் வந்து கட்டளையிட்டதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களும் வந்து சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை வந்ததை நம்ம வந்து வேதத்தில் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் புக்கு ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரத்தில் யோவான், பேதுரும் அவங்களும் வந்து கூடி ஜெபம் பண்ணுறதுக்காக போகிற அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் கூடி ஜெபம் பண்ணுறதை பார்க்கலாம். இந்த இடத்துல 12ஆம் அதிகாரத்தில் நம்ம கூடி ஜெபம் பண்ணுறதை பார்க்கலாம். வேதம் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவுலில் அவங்க கூட்டத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுறதை நம்ம அநேக இடத்துல பார்க்க முடியும். இந்த கூட்டு ஜெபம் வந்து பயங்கர வல்லமையான ஒரு ஜெபம் பாருங்கள். ஸோ தனி ஜெபமும் ரொம்ப முக்கியம், கூட்டு ஜெபமும் முக்கியம். அதை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மாதிரி. சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து தனியாகவும் ஜெபம் பண்ணார், கூடியும் ஜெபம் பண்ணார். ஸோ 2 ஜெபமே நமக்கு முக்கியம். சரிங்களா? இப்போ தனி ஜெபம் கூட்டு ஜெபத்துக்கு ஈடாகாது. அதே மாதிரி கூட்டு ஜெபம் தனி ஜெபத்துக்கு ஈடாகாது. சரிங்களா? இப்படி நமக்கு வலது கை இடது கை இருக்கிற மாதிரி. ஸோ 2 ஜெபமே நமக்கு தேவை, 2மே நமக்கு தேவை. ஸோ அதனால் சபைக்கு நம்ம போகிறது அதான் கூடி ஜெபம் பண்ணுறோம். இந்த சபையில் அநேக ஜெப கூட்டங்கள் இருக்காங்க. அதிலெல்லாம் வந்து தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதே மாதிரி சகோதரராக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அதாவது வேதம் சொல்லுது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது அப்படின்னு சொல்லி எபிரேயரில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஏன் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுதுன்னு அப்படின்னா ஒருத்தர் விழுந்தால் இன்னொருத்தர் தூக்கி விடுறதுக்கு. சரிங்களா? அப்போ ஜெபம் வந்து அவர்களை பாதுகாக்கும். ஜெபம் வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா கூட்டு ஜெபம் ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. அதை தாண்டி வந்து சாத்தானால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நுழைய முடியாது. சரிங்களா? ஜெபம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம். சரிங்களா? ஜெபம் ஒரு பயங்கரமான கிறிஸ்தவ வாழ்க்கையே வந்து ஜெபத்தில் தான் இருக்குது. சரிங்களா? தனி ஜெபமும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கூட்டு ஜெபமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா தனியாகவும் ஜெபம் பண்ணார். அதே மாதிரி சீஷர்களோடு சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணதை அநேக இடத்துல ஜெபம் பண்ணதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10000 பேரை துரத்துவான். ஸோ 2 பேர் சேரும்போது அங்கே 10 மடங்கு வல்லமை கூடுகிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். இன்னும் அநேகர் கூடும்போது என்ன ஆகும்னா பல மடங்கு வல்லமை, தேவ வல்லமை வந்து அங்கே கூடும். சரிங்களா? அப்போ கூட்டு ஜெபம் வந்து பயங்கர வல்லமை உள்ளது. பாருங்கள், கூட்டு ஜெபம் பயங்கர வல்லமை உள்ளது. அதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இந்த நம்ம இடத்துல பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, 2 பேர் என் நாமத்தினாலே ஒரு பூமியில் ஒருமனை பெற்றிருந்தால் அது பிதாவினால் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வது பிதாவினால் அது அவங்களுக்கு அருளப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மத்தேயு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ கூட்டு ஜெபத்தினால பார்த்திங்களா தேவன் ஒரு தூதனை அனுப்பி இந்த இடத்துல எவ்வளோ பயங்கரமான கடுங்காவல். சரிங்களா? இதெல்லாம் வந்து அந்த ராஜாவே கவர்மெண்ட்டே அவனை பிடிச்சி உள்ள வச்சுருக்கு. இப்போ அதிலெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா பரலோக கவர்மெண்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா? பரலோக ராஜ்யம், பரலோக கவர்மெண்ட் இருக்குது. ஸோ அது ஒன்று திட்டம் பண்ணிருச்சுன்னா அதை தடுக்க வந்து உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் கிடையாது. சரிங்களா? அதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ தேவன் அற்புதமாக தூதனை அனுப்பி இந்த இடத்துல விடுவிச்சதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாரையுமே சிலையில் பிடிச்சி அடைச்சி வச்சாங்க. ஸோ அப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு தூதன் வந்து அவங்கள விடுவிக்கிறார். பார்த்தீங்கன்னா காலையில் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தனியாக பேதுரு மட்டும் உள்ளே இருக்கார். மறுபடியும் தூதன் ஜெபம் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா தூதனை ஆண்டவர் அனுப்புகிறாரு. பார்த்திங்கன்னா விடுதலை பண்ண அந்த கூட்டு ஜெபத்தின் ஒரு வல்லமை. கூட்டு ஜெபத்தில் பலத்த அற்புதங்கள் நடக்கிறத, விடுவிக்கப்படுறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? 12ஆம் வசனம் பாருங்கள். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாக மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு வந்தால் மார்க்கு, யோவான். சரி, அவங்க வீட்டில் தான் இந்த ஜெபமே நடக்குது. இந்த மார்க்கு, யோவான், இந்த மார்க்கு வரதான் வந்து அந்த மார்க்கு புஸ்தகத்தை எழுதினது. அவங்க வீட்டில் தான் வந்து இந்த ஜெப கூட்டம் நடக்குது. சரிங்களா? அந்த சபையே நடக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வர்றாரு. 13ஆம் வசனம் பாருங்கள். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் இவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து பேதுருக்கோசரம் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பேதுரு முன்னாடி வந்து நிற்கிறார். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ,
அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாக இருக்கலாம் என்றார்கள். பேதுரும் பின்னும் தண்டிக் கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். ஸோ எல்லாம் பார்த்து ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா அது, நம்ம இவனுக்காக தான் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு. அவங்க தேவன் வந்து அற்புதமாக விடுவிச்சு, அவங்களுக்கு தெரியும் பயங்கரமாக கடுங்காவலை வச்சுருக்காரு, அவ்வளோ சீக்கிரம் யாரும் வர முடியாது அப்படின்னு திடீர்னு பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பிரமிப்பாயிருச்சு அவங்களுக்கு. அப்போ அவங்களுடைய ஜெபத்தின் வல்லமை அவங்களுக்கே தெரியாது. அதாவது யானைக்கு தன் பலன் தெரியாது அப்படிம்பாங்க. இப்போ கூட்டு ஜெபத்தின் வல்லமை வந்து அது அதிபயங்கரமானது. சாத்தான் வந்து அதை மறைச்சிருவான். வந்து இதில் என்ன ஜெபம் பண்ணி என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான வந்து காரியங்களை கொண்டு வருவான். ஸோ ஜெபம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதனால தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், பவுல் ஜெபம் பண்ணும்போது சொல்லும்போது சொல்கிறாரு, எங்களுக்காக சகோதரர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலேருந்து விடுவிக்கும்படி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறார் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சபை போதர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஜெபம் ஒருவரை ஒருவர் தாங்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் குறைகளை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஸோ ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஜெபம் வந்து தாங்கிறதா இருக்கிறது. ஜெபம் வந்து பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஜெபம் வந்து பெரிய காரியங்களை செய்கிறதா இருக்கிறது. சரிங்களா? அது ரொம்ப 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 ஒரு முக்கியம் பாருங்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த பொழுது அவனை கண்டு பிரமித்தார்கள். ஸோ பேதுரை பார்த்தோன்னே பயங்கரமாக பிரமிக்கிறாங்க. ஸோ என்னோட நம்ம இப்போ தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க பாருங்கள். இதுதான் கூட்டு ஜெபத்தின் வல்லமை. அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவிங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் சொல்லிடுங்க, அப்போ யாக்கோபுக்கும் மற்ற சகோதரர் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி வேறொரு இடத்துக்கு போயிடுறார், தப்பிச்சு போயிடுறார் அவர். பொழுது விடிந்த பொழுது பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேய தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் அந்த காவல்காரர்கள்லாம் பார்த்து தேடி பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா பேதுருவை காணோம். ஸோ எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியும், ஒன்றுமே தெரில. அவள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏரோது ராஜாவுக்கு தெரியுது, என்னடா அவன் காணாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சந்தேகப்பட்டார். இவங்க தான் எதாவது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவளெல்லாம் பிடிச்சி கொலை செய்யும்படியாக வந்து கட்டளை இட்டுட்டு என்ன பண்ணுறாரு, சிசரியாவுக்கு போயிடுறார். அங்கேருந்து சிசரியாவுக்கு போயிடுறார். அடுத்த பாருங்கள், 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, 21ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சரிங்களா? 21ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். 20 முதல் 23 ஒரு பகுதி, 21ஆம் வசனம் தான் தலைப்பு. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தில் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அதுதான் அதோட தலைப்பு. 21ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 20ஆம் வசனம் வாசிக்கிறேன் நான். அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாக இருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் பூஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். குறித்த நாளிலே ஏரோது ராஜவசனம் தரித்து கொண்டு சிங்காசனம் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். ஸோ இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ ஏரோது ராஜா அவருடைய தேசத்தினால் வந்து 2 தேசங்கள், அதாவது தீரு தேசம் மற்றும் சீதோன் தேசம், அதாவது தீரியர் சீதோனியர், அவங்க வந்து ரொம்ப வந்து நிறைய வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. நிறைய வர்த்தகம் பண்ணி அதனால் நிறையா ஆதாயம் பெற்றிருக்காங்க. சரிங்களா? அவங்க அந்த நாள் வந்து நிறைய ஆதாயம் பெற்றிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஏரோது ராஜா வந்து தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாக இருந்தார். ஏன் கோபமாக இருந்தாருன்னு தெரில. பட் ஆனால் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த தீரு மனுஷர் மற்றும் சீதோனியர் அவங்க வந்து அதிகமான பயன் பெற்றிருக்காங்க. இந்த ஏரோது ராஜா தேசத்தின் மூலமாக வந்து நிறைய வர்த்தகம் பண்ணி அதன் மூலமாக நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. அதனால் வந்து இந்த ஏரோது ராஜா கோபமாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அதனால் வந்து ஏரோது ராஜாவோட சமாதானமாக போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஏன்னா வந்து ஏரோது ராஜா கோபமாக ஒரு தேசத்தின் மேலே 2 தேசத்தின் மேலே கோபமாக இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணார், அவங்களால வந்து சரியாக அந்த திங்ஸ் எல்லாம் சப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? எதுவுமே திங்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. சரிங்க? பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நாட்டில் விளையிற காரியங்கள் எல்லாம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ கோபமாக இருந்தனால வந்து அதெல்லாம் கிடைக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா எல்லாமே கொடுப்பாங்க. இந்த வர்த்தகம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த தீரியர் சீதோனியர் வந்து ஏரோது ராஜாவோட சமாதானம் பண்ணும்படியாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த
ஏரோது ராஜாவுடைய வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துக்கிட்ட போய் சமாதானம் பேசுகிறாங்க. சமாதானம் பேசி அவங்க எல்லாம் பேசி ஒருமனப்பட்டு சரி நம்ம சமாதானமாக போயிடலாம், நம்ம வந்து ராஜா வந்து கோபமாக இருக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறித்த நாளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த குறித்த நாளை தான் வந்து இந்த ராஜா வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அதான் பாருங்கள், அப்போ வந்து அது வந்து ஒரு சமாதானத்தின் நாள். அதாவது வந்து நம்ம சமாதானமாக போயிடலாம், ஒருமனமாக போயிடலாம், சண்டை வேண்டாம் நமக்குள்ளே, அதனால் எங்களுக்கும் வர்த்தகம் இருக்கட்டும், நல்லா வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், அதனால் வந்து நாங்கள் விட்டு கொடுக்குறோங்கிற அந்த மாதிரி வந்து அந்த மாதிரியான ஒரு நாள் தான் குறிக்கிறாங்க. குறித்து வந்து ஒரு சமாதானத்தின் நாளாக தான் வந்து ஒரு நாள் வந்து குறிக்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த குறித்த நாள். 21ஆம் வசனம் பாருங்கள். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தில் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அந்த குறித்த நாள் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி சமாதானத்தினால் வந்து தீரியர் சீதோனியர் அந்த ஏரோது ராஜா அவங்கெல்லாம் வந்து அந்த ஜனங்களோட சமாதானம் ஆகிற ஒரு நாள். சரி பார்த்து நம்ம வந்து சண்டை வேண்டாம், நமக்குள்ள வர்த்தங்கள்லாம் நல்லா பண்ணிக்கலாம், அதனால் வந்து எதுவும் கோபமாக இருக்காதீங்கன்னு சொல்லி ஒரு மனமகிழ்ச்சி நாள் மாதிரி வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? அந்த குறித்த நாளில் ஏரோது ராஜா நல்ல பயங்கரமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து சிங்காசனம் மேல் உட்கார்ந்து அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இந்த மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் வந்து சமாதானம் பண்ணுகிற நாள் என்ன பண்ணுறார், ரொம்ப பயங்கரமான ஒரு பெருமை வந்துருச்சு. பெருமை வந்து என்ன, தன்னை தேவன் மாதிரி நினச்சிக்கிட்டார். அவர் தேவன் மாதிரி நினச்சி ஒரு பிரசங்கம் பண்ணுறார். பாருங்கள், அதான் சொல்கிறாங்க பாருங்கள், ஜனங்கள் இது மனுஷ சத்தம் இல்லை தேவ சத்தம் என்று அவனை தேவனாக்கிட்டாங்க. சரிங்களா? அந்த தெய்வம் தான் வந்து பேசுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவனை தெய்வமாக்கிட்டாங்க. அந்தளவுக்கு பெருமையாக பேசுகிறாரு பாருங்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். ஸோ நான் ஏற்கனவே பார்க்குறோம் வேதத்தில், தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கும் கிளபி அடிக்கிறார். ஸோ இங்கே பயங்கரமான பெருமை அவனுக்கு வந்துச்சு, தன்னை தேவன் மாதிரி காண்பிக்கிறார். ஸோ பயங்கரமான ஒரு பெருமை வந்துச்சு. பார்த்தீங்கன்னா தேவனுக்கு வந்து கோபம் வந்துருச்சு. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோன்னே பார்த்திங்கன்னா அவர் இறந்து போயிடுறார். ஸோ அது பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 5ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதன் சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாருங்கள், அந்த ஏரோது ராஜா இல்லை. சரிங்களா? 6வது ராஜா அவனுடைய பெருமை நிமித்தம் வந்து அழிஞ்சு போயிடுறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்த பாருங்கள், 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேகர் எழும்புறாங்க. சரிங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அநேகமாக எழும்புறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எத்தனையோ சில பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் சுவிசேஷத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியல. சரி, இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க, மத தீவிரவாதிகள் எழும்புறாங்க, அநேகர் எழும்புறாங்க, தேவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க, இயேசு கிறிஸ்து விரோதமாக எழும்புறாங்க, சபைக்கு விரோதமாக எழும்புறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சில கஷ்டங்கள் வந்தாலும் ஆனால் பார்த்திங்கன்னா யாருமே அதை வந்து அந்த சுவிசேஷத்தை தடுத்து நிறுத்த முடியல. ஸோ அதான் இன்றைக்கி வரும் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் தேவன் கூட இருக்கிறார். இந்த சபையை ஸ்தாபித்ததே தேவன் தான். நம்முடைய சொந்த ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து இந்த சபையை சம்பாதித்தான்னு சொல்லுமா வேதத்தில் வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ தேவன் சம்பாதித்த சபை இதை ஒருவரால் அழிக்க முடியாது. சரிங்களா? அப்போ சபை பெருகி கொண்டே தான் இருக்கும், சுவிசேஷம் போய்கொண்டே தான் இருக்கும். இதை தடுக்கிற ஒரு சக்தி உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அடுத்த பாருங்கள், 24-25 அடுத்த பகுதி. 24-25 வசனம் முக்கியமான வசனம். 24 வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். 24-25 ஒரு பகுதி, 24 வசனம் தலைப்பு போட்டு வச்சுக்கோங்க. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. சரிங்களா? தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. 25ஆம் வசனம். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். ஸோ அதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ 24ஆம் வசனம் பாருங்கள், தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா மேலே வந்து ஏரோது இறந்துட்டார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஒரு கவர்மெண்ட்டே எதிர்த்து நின்றுச்சு. சரிங்களா? சுவிசேஷத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு கவர்மெண்ட்டே எதிர்த்து நின்றுச்சு. ஆனால் தேவன் கூட இருந்தார் பாருங்கள், உங்களால் எதுவுமே செய்ய முடியல. பார்த்திங்கன்னா அந்த ராஜா இறந்துட்டார். சரிங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சுவிசேஷத்தை நல்லா ஃப்ரீயாக சொல்ல முடியுது. பார்த்திங்கன்னா தேவவசனம் வளர்ந்து பெருகிற்று. ஸோ தேவவசனம் வளர்ந்து பெருகிற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவவசனம் தடையில்லாதபடி ஜனங்களுக்கு போய் சேர்ந்தது. ரட்சிப்பை வந்து தாராளமாக சொன்னாங்க. சரிங்களா? அப்போ ஒரு தேவவசனம் வந்து தாராளமாக ஜனங்களிடத்தில் போய் சேர்ந்துச்சு. அதான் நம்ம 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, நாங்களோ
ஜெபத்திலும் வேதத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அது கீழ் வசனம், அது 2-3 வசனம் தள்ளி கீழே பார்த்திங்கன்னா தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. ஸோ அப்படின்னு என்ன ஆகுனா, தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டுன்னா வசனங்கள் வந்து ஜனங்களுக்கு ஈஸியாக போய் சேர்ந்துச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது ஜனங்கள் அதாவது வசனம் வந்து சுலபமாக போதிக்கப்பட்டுச்சு, எல்லா இடத்துலையும் போய் சத்தியம் ஜனங்களுக்குள்ளே போச்சு, ரட்சிப்பின் சுவிசேஷம் தேவனுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே போச்சு, வார்த்தை வந்து இப்போ தடையில்லாதபடி ஜனங்களுக்கு போய் சேர்ந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் உபதேசத்தை கேள்விப்படுறாங்க, அவங்க வந்து கர்த்தருக்குள்ளே இன்னும் வளர்கிறாங்க, ஜனங்கள் அதே அதிகமாக சேர்க்கப்படுறாங்க. ஸோ அதுதான் தேவவசனம் வளர்ந்து பெருகிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ தேவவசனம் வளர்ந்து பெருகும்போது என்ன ஆகும்னா, சபை பெருக ஆரம்பிக்கும், ஜனங்களுக்கு சுவிசேஷம் சென்றடையும், புதிய ஆத்மாக்கள் நிறையா உள்ளே வருவாங்க, இருக்கிற ஜனங்கள் விசுவாசிகள் கர்த்தருக்குள்ளே அதிகமாக பலப்படுவாங்க. ஸோ அதான் தேவவசனம் வளர்ந்து பெருகும்போது வசனம் நிறையா பிரசங்கிக்கப்படும் போது ஜனங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்படுவாங்க, புதிய ஆத்மாக்கள் நிறையா வரும். ஸோ அதுதான் இதுக்கான அர்த்தம். சரிங்களா? 25 வசனம் பாருங்கள். பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். ஸோ பர்னபாவும் சவுலையும் அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா பவுலியும் பர்னபாவையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தர்ம ஊழியத்தை, அதாவது வந்து அகபு அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி வந்து உலகம் எங்கும் பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதனால் பார்த்திங்கன்னா இவங்க என்ன அந்தியோகியாவிலேருந்து கொஞ்சம் பணத்தை சேர்த்து எருசலேமில் இருக்கிற மூப்பர்கிட்ட போய் கொடுக்கும்படியாக சவுலியும் பர்னபாவையும் அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க போய் எருசலேமுக்கு போய் அந்த தர்ம ஊழியத்தை வந்து நிறைவேற்றிட்டு மறுபடியும் அங்கேருந்து அந்தியோகியாவுக்கு வராங்க. அந்தியோகியாவுக்கு வரும்போது இந்த மார்க்கு யோவானை கூட்டு வர்றாங்க. சரிங்களா? இப்போது அதாவது சவுலும் பர்னபாவும் மட்டும் போகிறாங்க தர்ம ஊழியத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டு மறுபடியும் எருசலேம்லேருந்து அந்தியோகியாவுக்கு வரும்போது சவுல், பர்னபா, மார்க்கு யோவான் 3 பேர் வந்து மறுபடியும் அந்தியோகியாவுக்கு வர்றாங்க. அதுதான். சரிங்களா? அதுதான் இந்த 12ஆம் அதிகாரம். ஸோ இதோட வந்து இந்த 4ஆம் பகுதி முடியுது. அதான் பேதுருவின் ஊழியம்னு சொன்னேன் நான். பேதுரு ஊழியம் இதோட முடியுது. இப்போ அடுத்த 13ஆம் அதிகாரத்துலேருந்து 28 கடைசி வரைக்கும் முழுக்க இப்போ பவுலின் ஊழியம். சரிங்களா? இதோட வந்து 9ஆம் அதிகாரத்துலேருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் பேதுருவின் ஊழியம் அப்படின்னு சொன்னேன். பொதுவாக பார்த்திங்கன்னா முதல் 12ஆம் அதிகாரத்தில் அநேக இடத்துல வந்து பேதுரு தான் மெயினாக வருவார். சரிங்களா? அதிகமாக வந்து பேதுரு அதிகமாக வருவார். சரிங்களா? அந்த 13ஆம் அதிகாரத்துலேருந்து முழுக்க பவுலை வந்து பேஸ் பண்ணி போகும். சரிங்களா? அது வர நாட்களில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதோட 4ஆம் பகுதி முடியுது. நான் அடுத்த 5ஆம் பகுதி பவுலின் பகுதி. சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எரோது ராஜா வந்து சபையை துன்பப்படுத்துகிறாரு, யாக்கோவை பட்டயத்தால் கொலை பண்ணுறாரு. உடனே சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுறாங்க, பேதுருவையும் பிடிச்சி உள்ள வச்சிடுறாரு. அவரையும் கொலை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன்னா சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுறாங்க. ஏன் பார்த்திங்கன்னா தேவன் வந்து ஒரு தூதனை அனுப்பி அவரை காப்பாற்றுறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டு ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து எரோது ராஜா ராஜவஸ்திரம் தரித்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. தேவனுக்கு மகிமையை செலுத்தாதனால பார்த்திங்கன்னா தேவதூதன் வந்து அவனை அடிக்கிறாரு. உடனே பார்த்து புழுத்து இறந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா தேவ வசனம் வளர்ந்து பெருகினதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? தேவ வசனம் வளர்ந்து பெருகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சவுலும் பர்னபாவும் தர்ம ஊழியத்தை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து மார்க்கு யோவானை கூட்டிகிட்டு அந்தியோகியாவுக்கு வர்றாங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன காரியம் தான் பண்ணுறாங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பவுல் பார்த்திங்கன்னா தேவன் வல்லமையாக அடுத்து பயன்படுத்தின ஒரு பாத்திரம். ஆனால் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா சின்ன ஊழியங்கள் எடுத்தோன்னே நான் வந்து இப்படி எனக்கு இந்த ஊழியம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பெருசாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா சின்ன காரியத்தில். ஸோ அந்த சின்ன காரியத்தில் நம்ம உண்மையாக இருந்தால் தான் ஆண்டவர் வந்து பெருசாக உயர்த்துவார். சரிங்களா? அப்போ ஆரம்பத்தில் வந்து சின்ன லெவலில் இருக்கிறது நல்லது. சரிங்களா? எடுத்தேன்னா நான் பெருசுதாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ பார்த்திங்களா ஒரு நல்ல மாதிரி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா சின்ன பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வராங்க, அவ்வளோதான். பார்த்திங்களா? அப்போ ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி சின்ன ஊழியங்கள் தான் அவர் இருந்ததை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ பார்த்திங்கன்னா முதலாவது தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். சொன்னீங்க சின்ன காரியமாக பெரிய காரியமாக ஆண்டவருக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பயபக்தியோடு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது அதில் உண்மையாக இருந்தால் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நன்றி அப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பேருக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாய்
எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியை அழிக்கப்படட்டும். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷ வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் அழித்து போடுவீரப்பா. சத்ருவின் எண்ணங்கள், மனுஷ எண்ணங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் விலக்கி ரசித்து காத்தரல வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறோ அதை நாங்கள் செவையாய் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் பொறுப்படுத்திக்கொள்ள வழிநடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நான் மாத்திரம் மையப்படட்டும் அப்பா. உம்மால் என்று எங்களால் ஆகும் என்று சொல்ல ஒன்றுமே இல்லையப்பா. எங்கள் தரமட்டமாய் தாழ்த்தியும் கரத்தில் வைக்கிறோம். நினைப்பதற்கு வேண்டிக்கு அதிகமாய் செய்கிறவரே நமக்கு சோத்திரம். ஏசப்பா, நீர் எப்படி வெற்றிகரமாக ஊழியத்தை முடித்தீரோ அப்படியா நாங்களும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை வெற்றிகரமாக முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாய் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.